இன்னைக்கு 65வது கிளாஸ்ல Z5 லோகோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது Z5 சேனலோட லோகோ. இதுல நம்ம கவனிச்சோம்னா இங்க 5 டிஃப்ரெண்ட் ஹாஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. அப்புறம் Z5 அப்படின்னு டைப் பண்ணி இந்த வந்து எட்ஜில் கச்சார மாதிரி, அதாவது இதுல இருந்து சர்பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம், இல்லைன்னா இந்த ZEE5 கூட கரெக்டா வராது. ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இங்க சென்டருக்கு வந்து ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ அங்கேருந்து சர்க்கிள் ஒரிஜினேட் ஆகும். நீங்க அகைன் அலைன் பண்ண தேவைப்படாது. இது ஒயிட் ஃபில்லாக இருக்கு, அதை நன் பண்ணிக்க. இப்போ இந்த சர்க்கிளை வந்து என்லார்ஜ் பண்ணி 6 ஸ்டெப்புக்கு கொண்டு போக போகிறோம். அப்போ தான் இந்த ஸ்ட்ரிப் நமக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வரலாம். வந்து இது செலக்ட் பண்ணிங்கன்னா குயிக் ஆக்ஷன்ஸில் வந்து ஆஃப்செட் பாத் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலன்னா இங்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் பாத் ஆஃப்செட் பாத். இது டிஃபால்ட் ஆப்செட் வந்து 3.528 mm கொடுக்கும். அதாவது நான் எம்எம்ல செட் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் 3க்கு செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எவ்ரி டைம் நீங்கள் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் பாத் ஆஃப்செட் பாத் பண்ணிட்டே போனீங்கன்னா சேம் செட்டிங்ஸில் இருக்கும். ஓகே பண்ணிட்டே போகும். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க ஆஃப்செட் பாத் இங்கே கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நடுவில் இருக்கிற ஸ்மால் சர்க்கிளை வந்து ஏதாவது ஒரு கலர் மாற்றிக்கலாம். ஆல்ரைட், இப்போ பென் டூல் எடுத்து ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கர்சரை ஸ்மார்ட் கைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த லைன் காணுது பாருங்கள், அங்கேருந்து கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சிக்கங்க. ஷிஃப்ட் பிடிக்கலன்னா கிராஸாக போகும். ஓகே, இது பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். 90 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இது இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து இம்மிடியட்டாக தேவைப்படாது, அதனால இதை கட் பண்ணி வச்சுக்குவோம். Ctrl+X. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லைவ் பெயிண்ட் பக்கெட் டூலை எடுத்துப்போம். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் K ப்ரெஸ் பண்ணும். இப்போ லைவ் பெயிண்ட் பக்கெட் டூலில் இருக்கும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது டெம்பரரியாக ஐ ட்ராப்பராக கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒன்றுன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இங்கே ஃபில் பண்ணுறேன். அகெயின் இங்கே கொஞ்சம் டார்க்கர் ஆரஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள், அது செலக்ட் பண்ணி இங்கே மூணாவதா கோல்டன் எல்லோ, இங்கே நாலாவது பேல் கிரீன், இங்கே அது சயானிஷ் ப்ளூ மாதிரி இருக்குது, இதை செலக்ட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம வேணால் அதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ இது ஒரு லைவ் பெயிண்ட் பக்கெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே டாப்பில் பாருங்கள் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கணும். இருந்தாலும் இது ஒரு குரூப்பில் இருக்கும், அதை வந்து நம்ம அன்குரூப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl+G பண்ணிங்கன்னா அன்குரூப் ஆகிடும். இதை இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணி அந்த அவுட்லைன்ஸை டிலீட் பண்ணிடு. இந்த அவுட்லைன் கூட நம்ம டிலீட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஹாரிசான்டல் லைனை வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். Ctrl+F பண்ணுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இது நமக்கு சென்டருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிப்களை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கிள் 1/1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து -13 எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணுங்க, லெட்டர் R ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே சென்டருக்கு கொண்டு வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்க. இங்கே ஆங்கிளில் வந்து -13 அப்படின்னு என்டர் பண்ணி ஓகே பண்ணுங்க. ரெண்டாவது 43.5 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்க கிளிக் பண்ணுங்க, 43.5 என்டர் பண்ணுங்க. ஓகே, மூணாவது இந்த கோல்டன் எல்லோ வந்து -30க்கு செட் பண்ணிக்கலாம், -30. ஓகே, நாலாவது இந்த கிரீன் வந்து 23.75. ஓகே, இப்போ இந்த சயனிஷ் ப்ளூ வந்து அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இது பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்குது. இந்த ரெண்டு கைடையும் இப்போ டிலீட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். Ctrl+G. அதுக்கு முன்னாடி டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து இது
செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு யுனைட் பண்ணிடுங்க. ரைட், இப்போ நாம Z5 அப்படின்னு டைப் பண்ணோம். இதுக்கு வந்து நாம கடுகி போல்ட் ஃபாண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம். இது ஆப்ஜெக்ட் அலைன் தான் பண்ணணும், என்ன டெக்ஸ்ட்ல இருக்கிறதுனால. ஓகே, இந்த ஸ்டேஜில் இதை செலக்ட் பண்ணுங்க, லெட்டர் எஸ் பிரஸ் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 10 at a டைம் கம்மியாகும். இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அகெயின் வந்து இது பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சர்க்கிளில் கூட இது அலைன் ஆகும். ஏன்னா இந்த என்டையர் ஆப்ஜெக்ட் வந்து பேஜ் சென்டருக்கு அலைன்மெண்ட். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இங்கே இது இப்படி 5 வந்து வெளியில் போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கிராஸாக போக வாய்ப்பு. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை இப்படியே கொஞ்சம் பெருசுப்படுத்துங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 80-20 இந்த ஸ்பேஸு, அதாவது இந்த ஸ்பேஸ் வந்து 80-20, இது 20 இருக்கு, இது 80 இருக்கு. ஸோ அதை பண்ணணும்னா நாம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கூட பெருசு. அகைன் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி பாருங்க, இப்படி வெளியில இது வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இந்த டெக்ஸ்ட் ஆனதை நம்ம ஒரு ஷேப்பாக மாற்றிக்கலாம். அதாவது கன்வெர்ட் அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ பண்ணலாம், இல்லைன்னா டைப்பில் வந்து கூட நீங்கள் கிரியேட் அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த இ வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து ஷார்ட்டாக இருக்கு. ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூல் போய் இது அப்புறம் இது மட்டும் நாம செலக்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் கொண்டு வரலாம். ஓகே, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ வந்து இதையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணி, அதாவது எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரோக்ஸ் என்ன இருக்கு அதை நம்ம டிலீட் பண்ணோம். அதுக்கு பெஸ்ட் டூல் வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஷேப் பில்டர் டூல். அதுக்கு ஷிஃப்ட் எம் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி டூலை எடுத்து கர்சருக்கு கீழே ப்ளஸ்ன்னு இருக்கு, இது வந்து எல்லாத்தையும் யுனைட் பண்ணிடும். நமக்கு மைனஸ் பண்ணணும், அதாவது டிலீட் பண்ணோம்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்க, இங்கே ஒரு கிளிக், அப்புறம் இங்கே ஒரு கிளிக். அப்புறம் இந்த ஒரிஜினல் லோகோல வந்து 5க்கு வந்து இங்கே ஒரு டேப்பரிங் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேப்பரிங் கிரியேட் பண்றதுக்கு பென் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே இருந்து இந்த ஆங்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரோக் டிரா பண்ணுங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டருக்கு போங்க. இந்த பீஸ் இருக்கு பாருங்க, அதை ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. பிறகு இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ இங்க ஒயிட் இருக்கு, இங்க நம்ம கிரே கொடுத்துருக்கோம், ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி செவரல் டைம்ஸ் பண்ணுங்க. இதை நாம ஒயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இதை 5 வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க இது ஐசோலேஷன் மோட் போகும். அப்போ நாம இங்க வந்து அதுக்கு மட்டும் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஐசோலேஷன் மோட்லேருந்து வெளியில் வரணும்னா எஸ்கேப் பண்ணால் போதும், வெளியில் வந்துடும். 5 உங்களுக்கு காணல, ஏன்னா ஒயிட் அகேன்ஸ்ட் ஒயிட் உங்களுக்கு காணலை. ஆகையினால எல்லாத்துலேயும் ஒரு குரூப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். இங்கே கிளிக் பண்ணுங்க, 200x200 உங்கள் ஆர்ட்போர்ட் சைஸ் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் செலக்ட் பண்ணிடுங்க. இது பேஜுக்கு அலைன் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி இருக்கு, அதை சென்ட் பேக் பண்ணணும்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் கூட பண்ணலாம். இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் சென்ட் பேக் பண்ணிக்கலாம், சென்ட் பேக். ஸோ Z5ஓட இந்த லோகோ ரொம்ப சுலபமாக ஆக்யூரேட்டாக நம்ம பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.